Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம இன்னைக்கு வெப் டெவலப்மெண்டோட கிளாஸ் 2 பண்ண போறோம். கிளாஸ் 2 வந்து நான் 2 பார்ட்டா தர போறேன். ஓகே, CSS வந்து 1 பார்ட்டாவும் JavaScript வந்து அனதர் பார்ட்டாவும் தரேன். ஏன் அப்படின்னா இல்லைன்னா வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தியா போயிடும். இப்போ உங்களுக்கு இது டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு அப்லோட் பண்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால தான் ஓகே. ஸோ இது ரெண்டுமே இன்னைக்கு அப்லோட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சிஎஸ்எஸ் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் கிடைக்கும். ஓகே. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு வீடியோவும் முன்னாடி வெப் டெவலப்மெண்டோட ரெண்டுமே தரோவா நோட்ஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் 6 PM லைவுக்கு ரெடியா வாங்க. ஓகே. ஸோ ஃபுல்லா நம்ம கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் எடுத்துட்டு இருக்கேன் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அப்பதான் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்களா ஆன்சர் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் பார்த்து ஆன்சர் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க படிச்சது வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது த்ரூ கொஸ்டின்ஸ் தான். ரைட். ஸோ உங்களுக்கு அது கான்செப்ட் புரிஞ்சிருக்கா புரியலாங்கிறது நீங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சாதான் உங்களுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அதனால ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதுங்க. அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, நம்ம வெப் டெவலப்மெண்டோட கிளாஸ் 2 பார்க்க போறோம். இதுல வந்து சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இதுதான் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கிற டாபிக். ஓகே, இது ரெண்டுமே கொஞ்சம் நிறையவே இருக்கு. பட் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இது பார்க்கும்போது நிறைய ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனா வந்து இது ஈஸி தான். சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜாவாஸ்கிரிப்டும் ஈஸி தான். ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதே தான். இந்த சிஎஸ்எஸ்ல கொஞ்சம் ப்ரோக்ராம் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொரு கான்செப்டும் புரியறதுக்காக ப்ரோக்ராமும் அவுட்புட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்டில் அது பார்க்கும்போது பயப்பட்டுட்டு ஐயோ இது என்னால முடியாதுன்னு நினைக்காதுங்க. ரொம்ப ஈஸி. ஒன்று ஃபோக்கஸ் பண்ணனா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கலாம். சிஎஸ்எஸ் அப்படின்னா வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம வெப் பேஜஸ் டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா ஒவ்வொரு டேகா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொரு டேகுக்குள்ளேயும் இப்போ ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய பி டேக் இருக்கு. ஓகே, நிறைய பேராகிராஃப் டேக் இருக்கு. அந்த ஒரு பேராகிராஃப் டேகுக்கு நீங்க ஒரு கலர் கொடுத்தாச்சு. இன்னும் மறுபடியும் அடுத்த பேராகிராஃப் டேகுக்கு அதே கலர் வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க கலர் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஃபோன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் போய் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னா பெரிய வெப்சைட் சின்ன வெப்சைட் பண்றோம் அப்படின்னா சின்னதா ஒரு 2 பேஜ் இருக்கு அப்படின்னா நமக்கு பண்ணிடலாம் ஹெச்டிஎம்எல் வச்சுட்டு. ஆனா நிறைய காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் இருக்கு, நிறைய வெப் பேஜஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் போய் நம்ம கலர் பண்ணி ஸ்டைலிஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதோட ஒரு சொல்யூஷன் தான் சிஎஸ்எஸ்ங்கிறது. ஓகே, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது மூலமா நம்ம ஈஸியா வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு ஃபுல்லா ஒட்டுக்கா வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொன்றா பண்றதுக்கு பதில் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாவே வந்து வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு பாட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். செக்ஷனா வந்து நம்மளால வெப் பேஜஸ் வந்து ஸ்டைலிஷ் பண்ண முடியும். ஸோ மெயினா சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் மீன்ஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். சிஎஸ்எஸ் இஸ் த லாங்குவேஜ் வி யூஸ் டு ஸ்டைல் அண்ட் HTML டாக்குமெண்ட். சிஎஸ்எஸ் வந்து எப்படி எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுறதுங்கிறது சொல்லுது சிஎஸ்எஸ். ஓகே, இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகணும் அந்த மாதிரி சிஎஸ்எஸ் வந்து சொல்லுது. ஓகே, அதனாலே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா லாட் ஆஃப் ஒர்க் நான் சொன்னேன்ல. ஹெச்டிஎம்எல் ஒவ்வொரு எலிமெண்டா சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். சிஎஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாவே வந்து செக்ஷன் வைஸாவே வந்து சிஎஸ்எஸ் மூலமா வந்து நம்ம ஸ்டைலிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, அது அது இல்லாம வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து நம்மளோட பேஜுக்குள்ளே ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து வேற பேஜ்ல சிஎஸ்எஸ் டேக் எழுதிட்டு நம்ம அது வந்து இந்த நம்மளோட பேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. ஸோ
நம்மளோட வெப்சைட் அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினா வந்து 3 தான். ஒண்ணு வந்து HTML வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்றோம். அதுக்கப்புறம் CSS அதோட ஒரு மெயின் காம்போனன்ட் தான். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வேலிடேஷன் அப்புறம் வந்து ஏதாவது ஈவென்ட் கண்ட்ரோல் ஈவெண்ட்ஸ் ஒரு யூசர் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஈவெண்ட் நடக்க போகுது இது மாதிரி எல்லாம் ஒரு லாஜிக் கொடுக்கும். அந்த வெப் பேஜுக்கு ஒரு லாஜிக் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எ வெப் பேஜ்: CSS, HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இதுதான் வந்து CSS-ஓட சின்டாக்ஸ். நல்லா ஃபோக்கஸா இருங்க, கண்டிப்பா புரியும். இது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணிட்டு நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஏன்னா போக போக நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு, இது என்ன இப்படி இருக்குங்க மாதிரி எல்லாம் தோணும். ஆனா இது நல்லா கவனிச்சா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சா போதும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து CSS சின்டாக்ஸ். ஓகே, என்ன சின்டாக்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செலக்டர் இருக்கும். ஓகே, இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் செலக்டர், டிக்ளரேஷன். ஓகே, டிக்ளரேஷன் அதோட இதுதான் வந்து செலக்டர் டிக்ளரேஷன். இதுதான் வந்துட்டு CSS சின்டாக்ஸ். ஓகே, அந்த டிக்ளரேஷன் வந்து ஒன்னா இருக்கலாம், மோர் தேன் ஒன்னா இருக்கலாம். ஓகே, ஆனா ஒரு மோர் தேன் ஒன் டிக்ளரேஷன். ஓகே, இது வந்து வேற மாதிரி எல்லாம் இருக்கு. செலக்டர் காமா அனதர் செலக்டர் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. அது நம்ம இன்டெப்தா அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப பாத்துக்கோங்க, செலக்டர் முடிச்சுட்டு டிக்ளரேஷன் இருக்கும். அதுதான் இது. அப்புறம் இந்த செலக்டர் முடிச்ச உடனே ஒரு என்ன வேணும்? கேர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இந்த டிக்ளரேஷன் பாட்டுன்னா இதுதான் டிக்ளரேஷன் பாட்டு. அதாவது ப்ராப்பர்ட்டி முடிச்ச உடனே ஒரு காலன், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, தென் செமிகோலன். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஏதாவது நமக்கு சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி, தென் காலன், தென் வேல்யூ, செமிகோலன். ஒவ்வொன்றுமே வந்து இங்க பாருங்க, ஒவ்வொரு மோர் தேன் ஒன் டிக்ளரேஷன் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து காமா போட்டுட்டு நம்ம செப்பரேட் பண்ண மாட்டோம், செமிகோலன் தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப வந்து இது பார்த்தேன்னா இதோட கூட டிக்ளரேஷன் முடிஞ்சது இருந்தா கூட நீங்க செமிகோலன் போடணும். ஓகே, ஒவ்வொன்றும் முடிச்சிட்டோம் அப்படின்னா செமிகோலன் கண்டிப்பா உண்டு. ஓகே, ஸோ இது ஒன்று மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கூட, இப்போ இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா கூட செமிகோலன் மஸ்ட் தான். ஓகே, இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டை வந்து டிக்ளரேஷன் சொல்லுவோம். டிக்ளரேஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் மறுபடியும் இங்க கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்றேன். CSS rule consists of a selector and a declaration block. The selector points to the HTML element you want to style. நம்ம எந்த எலிமெண்ட் போய் ஸ்டைல் பண்ண போறோம்? H1 அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு அவர் சேனல் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த H1 அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த டெக்ஸ்டோட எலிமெண்ட் தான் வந்து H1. ஓகே, அப்படின்னா அந்த இதுதான் செலக்டர். இதை போய் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இதை தான் ஸ்டைல் பண்ண போறோம். அதுதான் வந்து அதனால என்ன சொல்றோம்? செலக்டர். ஓகே, so selector points to the HTML element you want to style. and declaration block என்ன சொல்லுது? டிக்ளரேஷன் பிளாக்ல வந்து என்ன நம்ம பண்ண போறோங்கிறது தான் இங்க வந்து டிக்ளேர் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கும், அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும், செப்பரேட்டட் பை ஏ காலன். மல்டிபிள் CSS டிக்ளரேஷன் ஆர் செப்பரேட்டட் வித் செமிகாலன். ஓகே, செமிகாலனா வந்து பண்ணணும். அண்ட் டிக்ளரேஷன் பிளாக்ஸ் ஆர் சரௌண்டட் பை கர்லி பிரேசஸ். ஓகே, இந்த சின்டாக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 2 வேர்ட்ஸ் செலக்டர், டிக்ளரேஷன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர். நான் நிறைய ப்ரோக்ராம் இது மாதிரி தான் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்துட்டு ப்ரோக்ராமு அப்படின்னு பார்த்துட்டு பயப்படாதுங்க, இது வந்து ஈஸி தான். ஓகே, பாருங்க, இங்க ஸ்டைல் நம்ம வந்து இது ஸ்டைலை பத்தி நீங்க படிப்பீங்க. நம்மளோட CSS ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்டைல் டேகுக்குள்ள வந்து ஒரு இதுதான் வந்து செலக்டர். நம்ம என்ன வந்து சின்டாக்ஸ் பார்த்தோம்? செலக்டர், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ், ரைட்? ஸோ இங்க செலக்டர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் வந்தது, அதுக்கப்புறம் இந்த பார்ட் என்ன? டிக்ளரேஷன். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் இது வந்து செகண்ட் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ the ப்ராப்பர்ட்டி காலன், ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே, தென் செமிகாலன். லைக்வைஸ் நம்ம வந்து பண்றோம், முடிச்சாச்சு. இது வந்து இந்த Pக்கு வந்து பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதாவது ஒரு டேக் நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்படி இருக்கு அப்படின்னா அதோட கலர் ப்ளூவா இருக்கணும், அதோட அலைன்மெண்ட் சென்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்படியே பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ள எத்தனை பேராகிராஃப் இருக்கோ அதுக்கெல்லாம் இது வந்து அப்ளை ஆயிடும். ஓகே, அப்ப ஈஸியா இருக்குல்ல. ஒவ்வொன்னா போய் நீங்க மாத்துறதுக்கு பதிலு அதுவும் நிறைய இப்ப இந்த கலரும் மாத்தணும், டெக்ஸ்ட் லைனும் மாத்தணும். ஒவ்வொன்னுக்குள்ள எழுதிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் போகும். அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி பண்றோம். ஓகே, ஒரு காமனா நம்ம பண்ணிட்டு அதை வந்து இது வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இங்க இது யூஸ் பண்ணும்போது டிரெக்டா என்ன ஆகுது, இது யூஸ் பண்ணும்போது இதை கால் பண்ணுது. இப்ப பி அப்படியே வந்துருச்சுனாலே வந்து பில வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்க பிக்கு வந்து நம்ம ஒரு சிஎஸ்எஸ் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த சிஎஸ்எஸ் வந்து கால் பண்ணிடும். அப்போ இந்த ஹலோ டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்ங்கிறதும் அதுக்கப்புறம் வெல்கம் டு கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யாங்கிறதும் ப்ளூவாகவும் சென்டர் ஆயிரும் மாறிடும். சி த அவுட்புட். ஓகே, இவ்வளவுதான். ஓகே, நவ் P is a selector in CSS. அது உங்களுக்கு தெரியும். P என்ன செலக்டர். இட் பாயிண்ட்ஸ் டு த HTML element you want to style. இதுதான் நான் ஸ்டைல் பண்ண போறேன். இந்த P குள்ள என்ன இருக்கோ அதுதான் நான் ஸ்டைல் பண்ண போறேன். அதனால P என்ன செலக்டர். அப்புறம் கலர்ங்கிறது ப்ராப்பர்ட்டி, இது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ. Okay, now we are moving to the very important thing, that is CSS comments. CSS comment வந்து கேட்பாங்க, JavaScript comment கேட்பாங்க, CSS comment போக போக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் எல்லாம் கூட. அதனால முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், கமெண்ட்ஸ் எல்லாம் கூட கம்பைன் பண்ணி ஒரு பேஜில் எழுதி வைக்கணும். ஓகே, ஸோ CSS comment is placed inside the style element. ஓகே, ஸ்டைல் எலிமெண்ட்டுக்குள்ள தான் நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம் சொல்லியாச்சு ஃபர்ஸ்டே. அதுல நம்ம என்ன பண்றோம், சிஎஸ்எஸ் கமெண்ட் எழுதுறதுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார், அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு எழுதிட்டு ஸ்டார் ஸ்லாஷ். ஓகே, ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ பாருங்க, இது வந்து இது வந்து கமெண்டா மாறி இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பாருங்க, திஸ் இஸ் a சிங்கிள் லைன் எலிமெண்ட். நீங்க எங்கேயாவது இருக்கா? இல்ல இது அதனால அப்படிதான் சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்துட்டோம், ஆனா நமக்கு ஜஸ்ட் பார்த்தோம், ஆனா எப்படி என்னென்ன வேஸில் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாங்கிற படிக்க போறோம். ஓகே, தேர் ஆர் 3 வேஸ். இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3 வேஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இன்லைன் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்க முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட் நம்ம முன்னாடி கிளாஸ்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஸ்டைல் பண்றதுக்கும் நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய பாட்டுக்காக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரு சிங்கிள் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு கூட வேணா நீங்க என்ன சொல்றது, இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றோம்னா அதோட பேரு இன்லைன். அது என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுவோம், ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்லைன் பண்ணுவோம். நீங்க சிண்டாக்ஸும் எக்ஸாம்பிளும் பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் அப்படின்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம எழுதும். ஓகே, ஸ்டைல் டேக்குள்ள. ஓகே, நவ் எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபைலுக்குள்ள பிக்கு வந்து பி இப்படி இருக்கணும், H1 இப்படி இருக்கணும், H1ஓட ஸ்டைல் இப்படி இருக்கணும், H2ஓட ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இதுக்குள்ள எழுதியிருக்கும், ஒரு ஃபைலுக்குள்ள எழுதியிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கிற செலக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ரோக்ராமில் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டைல் ஆயிடும். ஓகே, நம்மளோட ப்ரோக்ராமில் தனியே போய் மறுபடியும் சிஎஸ்எஸ் எழுதிட்டு இருக்கு பதில் நம்ம இன்னொரு வேற ஒரு பிளேஸ்ல இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் அந்த ஃபைல்லே மட்டும் இங்க ஆட் பண்றோம். அவ்வளவுதான். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ல இருக்கிற ஸ்டைலிஷ் எலிமெண்ட் எல்லாம் நம்மளோட இதுல ஸ்டைல் ஆயிடும். ஓகே, அதை நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் பண்ணலாம், ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இன்டர்னல் பண்ணலாம், லிங்க் டேக் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் பண்ணலாம்.
ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்லைன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ளை ஏ யூனிக் ஸ்டைல் ஃபார் எ சிங்கிள் எலமெண்ட்டுக்கு. இதுக்கு எனக்கு யூனிக் ஸ்டைல் வேணும். எனக்கு காமனாக வந்து இது வேண்டாம். எனக்கு ஒரு என்னோட இந்த டெக்ஸ்ட் எனக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். எப்படி? யூசிங் ஸ்டைல் ஆட்ரிபியூட். பாருங்க, H1ல ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் எல்லோ. இது எனக்கு இந்த H1க்கு மட்டும் போதும், இந்த Pக்கு வேண்டாம். ஓகே, Pக்கு வேற ஸ்டைல் வேணும். அப்படி இருக்கும்போது நான் போய் இங்க போய் என்னால பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில் வேற 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 இருக்கு. இதுக்கு எல்லோ, இதுக்கு ப்ளூ. இது ரெண்டும் எல்லோ இருந்து அப்படின்னா நமக்கு ஒட்டு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணலாம். இதுக்கு மட்டும் எனக்கு செப்பரேட் யூனிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் பண்ணி கலர், இங்க ஃபோன் கலர் அப்படின்னால யூஸ் பண்ண மாட்டோம், கலர். ஓகே, கலர் காலன் எல்லோ. உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஃபோன் கலர், டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு எல்லாம் வரும். ஆனா இதுக்கு என்ன கரெக்டா கலர்ங்கிற வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகே, கலர் காலன் எல்லோ அப்படின்னு கொடுத்தாச்சு. சாரி, இது இங்க நான் மாத்த மறந்துட்டேன். கிரீன் ஹெட்டிங் இருக்கு. ஓகே, சாரி. ஆக்சுவலி இங்க வந்து எல்லோ ஹெட்டிங்னு மாற்ற வேண்டியதா இருந்தது, நான் மறந்துட்டு இது மாத்துறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ எல்லோ ஹெட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வரும்போது எல்லோ ஹெட்டிங் வரும். ஓகே, ஸோ இது மட்டும் இந்த இந்த ஹெட்டிங்கை மட்டும் எனக்கு எல்லோவா மாற்றணும் அப்படிங்கும்போது, ஓகே, இது வந்து என்ன வேணாலும் டெக்ஸ்டா இருக்கலாம். ஓகே, ஆனா வந்து லாஜிக்கா பார்த்தேன்னா கிரீன் ஹெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு எல்லோ கலர்ல இருக்குல்ல, அப்போ வந்து லாஜிக்கா பார்த்தேன்னா அது நல்லா இல்லை, அதனால நான் மாத்துறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்துன்னா பேராகிராஃப் வந்து இந்த ப்ளூ பேராகிராஃப்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளூ பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே, இதுக்கு ப்ளூ பேராகிராஃப் எல்லாம் வேண்டாம். இது இப்போ வேணா திஸ் இஸ் மை பேராகிராஃப் അല്ലെങ്കിൽ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே, அந்த பேராகிராஃப் ஃபுல்லா ஒரு மேபி ஒரு 10 லைன் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த 10 லைனுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க அந்த பி அந்த டேகுக்குள்ள ஸ்டைல் எலமெண்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு டேகுக்குள்ள செப்பரேட்டா வந்து நம்ம டேகுக்குள்ள ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். இங்க வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராமில் எல்லாம் நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணோம். ஆனா இங்க வந்து அதுவும் எங்க யூஸ் பண்ண இந்த ஸ்டைல் டேக் எப்பவுமே ஹெட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இது பார்த்தோம்னா இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் நம்ம பாடி டேக்ல யூஸ் பண்றோம். ஓகே, பாடி டேக்ல ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு என்ன பேரு? இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப பார்த்தோம்னா H3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக். ஓகே, ஹெட்டிங்ஸ் டேக். அதுல நம்ம என்ன ஸ்டைல் கொடுத்துக்கிற டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அதுக்குள்ள வெல்கம் டு கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யான்னு எழுதியாச்சு, அது க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த இது வந்து பாடிக்குள்ள இருக்குல்ல, ஸோ இது மட்டும் வெல்கம் டு கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யாங்கிறது மட்டும் எனக்கு சென்டரா வேணும். அதுக்காக நான் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பி டேக் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் டிஆர்பி சிஎஸ் 2025 இருக்கு. ஆனா அது வந்து என்ன பண்ணியாச்சு, அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணலாம். அதனால அது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஓகே, இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் இல்ல, ஸோ இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. மேபி இதுக்கும் நீங்க ஸ்டைல் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணனா இதுவும் வந்து சென்டர்ல வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்க? இன்லைன் சிஎஸ்எஸ். ஹவு? யூசிங் ஸ்டைல் யூசிங் ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, an internal style sheet may be used if one single HTML page has a unique style. அதாவது இப்போ நீங்க முன்னாடி படிச்ச இன்லைன் சிஎஸ் அப்படின்னா ஒரு பேஜிலே ஒரு பெர்டிகுலர் ஒரு பாகம், ஒரு மேபி ஒரு ஜஸ்ட் பிட் ஆஃப் தட் மட்டும் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுக்காக ஸ்டைலிஷ் பண்றதுக்கு இன்லைன் யூஸ் பண்ணும். இப்போ இந்த இன்டர்னல் வந்து ஒரு பேஜுக்குள்ள நீங்க வந்து பேஜ்ல நிறைய பாகம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லா வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா இஃப் ஒன் சிங்கிள் HTML பேஜ் ஹாஸ் யூனிக் ஸ்டைலுங்கிற ஏன் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா எப்படி தெரியுமா? நம்ம சொல்லியிருக்கல, நம்ம எக்ஸ்டர்னலா வந்து அந்த சிஎஸ்எஸ் டேக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கு, என்னென்ன கலர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. Pனா என்ன கலர் வேணும், H1னா என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சிருக்கும்.
அந்த பேஜ் வந்து நம்ம இங்க இந்த என்னோட பேஜ்ல நான் ஆட் பண்ணிக்கலாம். வேற இன்னொரு பர்சன் வந்து அவங்க பேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குன்னா அதிலும் நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தேன் ஒன் HTML பேஜ்ல ஒரே மேட்ரு வேணும் போது தான் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றோம். குட் இட். மோர் தேன் ஒன் பேஜ்ல சேம் ஸ்டைல் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு அந்த ஸ்டைல் நல்லா இருக்கு, இது எனக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்கும் போது தான் நம்ம அதை எக்ஸ்டர்னலா சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் கால் பண்றோம். ஜஸ்ட் அந்த அந்த லிங்க் மூலமா அது வந்து நம்மளோட பேஜில் ஆட் பண்றோம். ஓகே. ஆனா அதனால இங்க வந்து பார்த்தோம்னா ஒன் சிங்கிள், அதனாலதான் இந்த பார்த்துக்கோங்க, சிங்கிள் HTML பேஜ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் நிறைய பண்ணணும், ஸ்டைலிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்னல் CSS யூஸ் பண்றோம். ஹவு யூசிங் ஸ்டைல் டேக். ஓகே. இது வந்து நம்ம ஹெட் செக்ஷன்ல தான் வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ ஹெட் செக்ஷன்ல வந்து ஸ்டைல் டேக் கொடுத்தாச்சு. ஸ்டைல் டேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி ஓபன் பண்ணியாச்சு. ஸோ சாரி, பாடி ஓபன் பண்ணலாம். பாடி அதுக்கப்புறம் தான் ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் பண்ணியாச்சு. ஸ்டைலுக்குள்ள என்னென்ன எந்தெந்த இந்த பேஜ்ல எந்தெந்த எலமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஸ்டைல் வேணுங்கிறது நம்ம மென்ஷன் பண்றோம். பார்த்தோன்னா பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் பிங்க் வேணும், H1 வந்து கலர் ப்ளூவா இருக்கணும், P வந்து பேராகிராஃப் வந்து ஆரஞ்சா இருக்கணும். அது மாதிரி வந்து நிறைய எலமெண்ட்டுக்கு வந்து தேவைப்பட வேண்டிய எல்லா ஸ்டைல் கோடிங்கும் இங்க எழுதியாச்சு. ஓகே, இந்த ஸ்டைலுக்குள்ள எழுதியாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இங்க பாடி ஓபன் பண்ணியாச்சு. பாடி வேணும்ல, இந்த ப்ரோக்ராம் பார்த்து HTML ப்ரோக்ராம்னா கண்டிப்பா HTML ஹெட் முடிச்சுட்டு பாடி வேணும், ரைட்? இந்த பாடி வரும்போதே வந்து என்ன ஆகும், இது வந்து கால் ஆயிடும் பேக்ரவுண்ட் கலர் பிங்க். ஓகே, ஸோ பாடி டேக் ஓபன் பண்ணும்போது என்னாச்சு, இந்த பாடி இது பேக்ரவுண்ட் வந்து கலர் பிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் H1ல திஸ் இஸ் த ஹெட்டிங் எழுதுறோம். ஆனா இந்த H1 வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டைல்ல எழுதி வச்சிருக்கோம், அதோட CSS என்னங்கிறது எழுதிருக்கோம் ஸ்டைல். ஓகே, ஸோ வந்து இது H1 இது டைப் பண்ணும்போதே வந்து இது கால் ஆயிரும். ஸோ கலர் ப்ளூ. ஸோ என்னாச்சு, திஸ் இஸ் அ ஹெட்டிங் ப்ளூ கலர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பிக்கு வந்து எழுதி வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், இன்டர்னல். ஓகே. அது இல்லாம ஏதாவது ஒரு செப்பரேட்டா ஒரு இதுக்கு மட்டும் யூனிக்கா பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். அது இன்லைன், நாட் ஸ்டைல் டேக், ஸ்டைல் attribute. இங்க யூஸ் பண்றது ஸ்டைல் டேக். ஓகே, ஸோ நம்ம ஸ்டைல் டேக் எங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், இங்க இந்த ஹெட் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இந்த ஹெட்டுக்குள்ள தான் நம்ம ஸ்டைல் டேக் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் CSS. முன்னாடியே சொல்லியாச்சு, வித் an external style sheet you can change the look of an entire website. ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னா எத்தனை பேஜஸ் இருக்கு, ஒரு 100 பேஜஸ் இருக்கலாம் மேபி, இல்லைன்னா ஒரு 15 பேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எல்லா பேஜுக்குமே யூனிக் ஸ்டைல் வேணும். எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இன்ன கலரு, செகண்ட் பேஜில் பாடி வேற கலர்ல இருக்கு, இல்லைன்னா எல்லாத்துலயுமே ஹெட்டிங்னா எல்லோ கலர்ல இருக்கணும், H3 சைஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கணும். அது மாதிரி இது உங்களுக்கு வேணும். எல்லா பேஜ்லயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது இங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுமே இன்டர்னல் யூஸ் பண்றதும் டிஃபிகல்ட் தான். நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் போய் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கணும், இல்ல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இதெல்லாமே வந்து வேறொரு பேஜ்ல எழுதி வச்சுட்டு அந்த பேஜை வந்து ஜஸ்ட் லிங்க் பண்ணா போதும். ஓகே, இங்க பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சி, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் வந்து லிங்க். ஓகே, அதை எங்க யூஸ் பண்றோம், இன்சைட் த ஹெட் செக்ஷன். ஓகே, ஹெட் செக்ஷன், ஹெட்டுக்குள்ள லிங்க். அப்படி இது வந்து நிறைய டைம் கேட்கிற ஒரு சிண்டாக்ஸ். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஹைப்பர்லிங்கோட சிண்டாக்ஸ் இம்பார்ட்டன்ட், இமேஜோட சிண்டாக்ஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் வந்து இது மூணும் வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு சிண்டாக்ஸ் தான். ஏன்னா இங்க SRC வேணுமா HRF வேணுமாங்கிறது கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஸோ இதுல தான் நம்ம முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ இந்த சிண்டாக்ஸ் பாருங்க, லிங்க் REL ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், HRF ஈக்குவல் டு மை ஸ்டைல் டாட் CSS. ஸோ இங்க REL வந்து வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோம்னா நம்ம இங்க வந்து ஆட் பண்ண போறது வந்து ஸ்டைல் ஷீட் தானே ஆட் பண்ண போறோம், அதனால தான் நம்ம ஸ்டைல் ஷீட்டும் கொடுக்குறோம். இந்த லிங்க் டேக் வந்து இந்த லிங்க் வேற பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐக்கன் வந்து நம்ம பேஜில் வந்து ஆட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டைம்லும் நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க போதர் பண்ண வேண்டாம், நான் ஜஸ்ட் சொன்னேன். அந்த டைம்ல வந்து REL வேல்யூ வந்து என்ன ஆகும் தெரியுமா, ஐக்கன் என்ன ஆகும். ஓகே, ஆனா அது நீங்க போதர் பண்ண வேண்டாம். நம்ம படிக்க வேண்டியது லிங்க் REL ஓட வேல்யூ வந்து ஸ்டைல் ஷீட், HRF ஈக்குவல் டு மை ஸ்டைல் டாட் CSS.
எந்த ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ண போறோமோ அந்த ஃபைலோட நேம் தான் இங்க கொடுக்குறோம். இப்போ இந்த mystyle.csக்கு பதில் first.css அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம்னா அந்த நேம் கொடுக்கணும். ஓகே, அது கொடுத்துட்டு அதை எங்க கொடுக்குறோம், ஹெட் டேக்குள்ள தான் லிங்க் அரியல் கொடுக்குறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து இதுல எழுதியிருக்கும், இந்த ஸ்டைல் ஷீட்ல எழுதியிருக்கும். ஹெட்டிங் வந்து இப்படி வேணும், பேராகிராஃப் இப்படி வேணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எழுதியிருக்கும் அதுக்குள்ள. ஸோ அது தகுந்த மாதிரி நம்மளோட ஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிரும், நம்மளோட ஹெச்டிஎம்எலோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தேன்னா நம்ம என்ன ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம், mystyle.css ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ mystyle.css வந்து இப்போ வந்து இது வந்து நம்மளோட பேஜ்ல எழுதல, நம்மளோட வெளியில தான் இருக்குது, வேற ஃபைலா தான் இருக்கு. அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்கும். சி, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்எல் டேக் எதுவுமே நம்ம எழுதல. இது வந்து இது உங்களுக்கு தெரியுது என்ன, செலக்டர், ரைட்? செலக்டரும் அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், டிக்ளரேஷன், இந்த வேர்டு வந்து செலக்டர், அதுக்கப்புறம் நம்ம டிக்ளரேஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த செலக்டர் H1ங்கிற செலக்டரோட டிக்ளரேஷன் என்ன, இது மாதிரி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இல்லாம நம்ம வேற எந்த HTML டேக், அது எதுவுமே HTML டேக் கிடையாது. ஓகே, பாடி டேக் அது மாதிரி எதுவுமே நம்ம இங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டிக்ளரேஷன் பார்ட்டும் அதுக்கப்புறம் செலக்டர் அண்ட் டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபைல் தான் நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து CSS ஓட three ways of adding CSS in our pages. One is inline using style attribute, internal using style tag, and finally external using link tag. Okay, now CSS background color எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த ஸ்டைல் டேகுக்குள்ள நம்ம எந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம் பார்க்குறோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர், இதுதான் வந்து அதோட ஆட்ரிபியூட். நம்ம வந்து முன்னாடி யூஸ் பண்ணுவோம்ல, பிஜி கலர்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து HTML வந்து யூஸ் பண்ணும்போது அது லைக் பாடி பிஜி கலர் ஈக்குவல் டு கிரீன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த சிஎஸ்எஸ்ல நம்ம பாடி பிஜி கலர்னு கொடுக்க மாட்டோம், பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர், அது மட்டும் நோட் பண்ணா போதும். ஓகே, இதோட பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா சிஎஸோட சிண்டாக்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பா காலன் இருக்கணும், அப்புறம் அதோட ஒரு வேல்யூ இருக்கணும், லைட் கிரீன், எல்லோ, என்ன கலர் என்ன கொடுத்துட்டு செமி காலம் கொடுக்கணும். இதுக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல. பாருங்க, கண்டிப்பா செலக்டர் இருக்கணும், அப்புறம் டிக்ளரேஷன் பார்ட் இருக்கணும். அது உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சாச்சு, இப்படிதான் சிண்டாக்ஸ் படிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், நமக்கு தெரியாது, சிண்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சா நம்மளால இப்போ கோடிங் எழுத முடியாது. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன வேணுங்கிறது, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா பிஜி கலர்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்க வராது, பிஜி கலர் வராது. சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் கலர் வரணும்னா இது தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அதனால இந்த வேர்டு தெரிஞ்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர். ஓகே, மற்றபடி இந்த சிண்டாக்ஸ் வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு இருந்தது. இன்னும் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும், என்ன கொடுக்கலாம், அதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான், கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணலாம். கலர் தான் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே, வேல்யூஸ் வந்து உங்களுக்கு நார்மலா நமக்கு தெரிஞ்ச கலர்ஸ் கொடுக்கலாம், இல்லாம வந்து சிஎஸ்எஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க, using style attribute, that means inline பண்ணிருக்காங்க. ஓகே, இதே வந்து நீங்க இன்டர்னலாவும் பண்ணலாம். இதே வந்து ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருக்கு, அதனாலதான் வந்து ஹலோ வேர்ல்டு வந்து இந்த டொமேட்டோ கலர்ல வந்தது. நெக்ஸ்ட் வந்து டார்ஜர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் லோரியம் இப்சம் சொல்லிட்டு பெரிய பேராகிராஃப் இருக்கு, அதுக்கு அந்த ப்ளூ கலர் வந்துருச்சு. தேர்ட் ஒன்னுக்கு வந்து என்ன, தேர்ட் ஒன்னுக்கு கிரீன் கலர் கொடுத்தோம். ஓகே, ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட் கலருக்காக கலர் தான் ஆட்ரிபியூட் நேம், அது நோட் பண்ணா போதும். வேல்யூஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை. பட் இது கலர் தான், அது பேக்ரவுண்ட் கலருக்கு பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர், அவ்வளோ நோட் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்டர் கலர் எப்படி கொடுக்கலாம். பார்டர் கலருங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் பார்டர் கலர் வந்திருக்குல்ல, எப்படி வந்துருச்சு. இது வந்து ஒவ்வொன்றா ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்குள்ள கொடுத்துருக்கு. இங்க
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னோட H1, இது H1ஓட ஸ்டைல், இந்த ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டோட ஸ்டைல் வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு பார்டர் காலன். இது பார்டருங்கிற ஒரு ஆட்ரிபியூட், அதோட வேல்யூ வந்து pxல கொடுத்துருக்கு. ஓகே, வேறையும் ஃபார்மேட் இருக்கு கொடுக்கறதுக்கு. நீங்க பார்டர் பத்தி இன்னும் டீட்டெயிலா வேற ஸ்லைட்ல படிப்பீங்க. அப்புறம் கலர் வந்து இது கொடுத்துருக்கு. ஓகே, அதனால இது இப்படி வந்துச்சு பார்டர். சி பார்டர் இந்த கலர்ல வந்தது. சோலிட் டொமேட்டோ. நெக்ஸ்ட் வந்து H1, அடுத்த H1 வந்து பார்டர் பாருங்க, பார்டர் கொடுத்தனாலதான் அந்த ஹலோ வேர்ல்டு வந்துட்டு பார்டருக்குள்ள வந்துருக்கு. ஓகே, ஸோ அவ்வளவுதான். பார்டர் கலர் கொடுக்கணும்னா என்ன ஆட்ரிபியூட்? பார்டர். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளாஸ் அண்ட் ஐடி. கிளாஸ் ஆட்ரிபியூட் ஐடி ஆட்ரிபியூட். இது வந்து பார்க்கும்போது ஐயோ என்ன ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு தோணும். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாஸ் ஆட்ரிபியூட்டும் ஐடி ஆட்ரிபியூட்டும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்டைல், இதுவும் சிஎஸ்எஸ் ஸ்டைலோட ஒரு பார்ட்டு தான். சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்றதுக்கு தான் இது. இது மெயினா வந்து இந்த கிளாஸும் ஐடியும் நம்ம ஐடி மூலமா நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் எழுதி வேலிடேஷன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கிளாஸ் அண்ட் ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி லாஜிக்கலி நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் மெயினா கிளாஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்றோம். சொல்றேன், ரீட் பண்றேன். HTML class attribute is used to specify a class for an HTML element. அதெல்லாம் நீங்க பாதர் பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, இது மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு நம்ம வரலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மறுபடியும் இங்க வரலாம். மல்டிபிள் HTML element can share the same class. ஓகே, நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு சேம் கிளாஸே வந்து நம்ம கொடுக்கலாம். Class attribute is often used to point to a class name in a style sheet. It can also be used by JavaScript. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். JavaScriptல access and manipulate element, நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்து இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம CSS பண்ணிட்டோம்னா ஈஸியா பண்ண முடியும். ஓகே, நம்ம அது மாதிரி வேலிடேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா கிளாஸ் ஆட்ரிபியூட் ஐடி ஆட்ரிபியூட் எல்லாம் யூஸ் பண்ணாம கூட நம்ம CSS பண்ணலாம். அது நம்ம இப்ப படிச்சோம். நார்மலா வந்து பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது தான் இந்த கிளாஸ் அண்ட் ஐடியால யூஸ் பண்றோம். ஓகே, அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்ப இதுல நீங்க மெயினா பாக்குறது வந்து இந்த ஸ்டேட், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரே கிளாஸ் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? எஸ், முடியும். அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியர் ஆகும். அதுதான் இந்த மெயினா ஒரு பாயிண்ட். இது வந்து கேட்கலாம், மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இதுல எது கரெக்டுங்கிற மாதிரி எல்லாம் வரும்ல, அதுக்கு வேணா இது யூஸ் ஆகும். ஓகே, அப்புறம் இது கிளாஸ் நேம் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, அப்புறம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் HTML எலிமெண்ட் கேன் பாயிண்ட்ஸ் த சேம், அது ஆல்ரெடி இங்கே சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, இது யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் நேமை வந்து ஆக்சஸ் பண்றோம். இந்த ஒரு சிண்டாக்ஸ் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். இப்போ வந்து ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம்னா கெட் எலிமெண்ட்ஸ் பை ஐடி அது மாதிரி கொடுத்துட்டு இந்த பேராந்திசிஸ் கொடுப்போம். ஓகே, அது நிறைய டைம் நம்ம இது பார்ப்போம் இதே ப்ரோக்ராம். அப்போ உங்களுக்கு அது பை ஹார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அது சின்னதா வந்து இங்க வந்து கொடுத்துருக்கு. H2 கிளாஸ் ஈக்குவல் டு நம்ம கிளாஸோட நேம் என்னங்கிறது அந்த எலிமெண்ட்டுக்குள்ள கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி நம்ம கால் பண்ண மாதிரி இந்த வேல்யூ வச்சு நம்ம கால் பண்ணோம். அதை நாங்க ப்ரோக்ராம் பாருங்க, அப்ப புரியும். சி, இதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம். இங்க வந்து H2 வந்து லண்டன். ஓகே, ஓகே சாரி, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பாருங்க div. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் div என்ன, div டேக் நீங்க முன்னாடியே பாத்தீங்கல்ல. div டேக் ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் டேக்னு சொல்லி நீங்க படிச்சீங்க. div டேக் வந்து செக்ஷனா டிவைட் பண்றதுக்கு தான் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். ஓகே, divவும் இன்னொரு டேக் இருக்கு. divவோட அதே இது பண்ணுவோம், சேம் ஃபங்க்ஷன் பண்ற வேறொரு டேக் இருக்கு. நான் இது சொல்லும் போது மறக்க கூடாது, அதுக்கு சொல்றேன். செக்ஷன் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. div அண்ட் செக்ஷன் போத் ஆர் சேம். என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல். div டேக் அப்படின்னா பிசிக்கல் டேக். பிசிக்கலா அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். செக்ஷன் வைஸ் பிரிச்சுட்டு கலர் மாறும் எல்லாம் செய்யும். ஆனா செக்ஷன் டேக் வந்து லாஜிக்கல், சம் சிமாண்டிக் மீனிங்ஸ் இஸ் கிவிங் டு ப்ரௌசருக்கு சம் மீனிங் கொடுக்குது செக்ஷன்னா. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட் சொன்னேன் உங்களோட நாலேஜுக்காக. ஓகே, ஸோ இதுல இருந்து பாருங்க, div அப்படின்னு சொல்லிட்டு டேக், அந்த டேகுக்குள்ள ஒரு கிளாஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். கிளாஸோட நேம் வந்து சிட்டி. ஸோ இதுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும்? கிளாஸ் ஆட்ரிபியூட். நம்ம அதுதானே படிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ் ஆட்ரிபியூட். ஓகே, கிளாஸ் ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு இல்ல? இந்த நேமுக்கு ஓகே, இப்போ div டேக் ஓபன் பண்ணியாச்சு. நம்ம கிளாஸுக்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. கிளாஸ் சிட்டி கொடுத்தாச்சு இல்ல?
உடனே வந்து இது எங்க போகும் தெரியுமா? இதோட கண்ட்ரோல் இங்க போயிரும். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிட்டின்னு சொல்லிட்டு கிளாஸ வந்து நம்ம இங்க கால் பண்ணுது. அதாவது இதுக்கு தேவைப்பட இந்த div tagக்கு தேவைப்பட div tagக்குள்ள நம்ம என்ன பண்றோமா, div க்ளோஸ் பண்ற முடியிற வரைக்கும் என்ன நான் ஸ்டைல் பண்ணணுமோ, அந்த ஸ்டைல் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? முன்னாடி நம்ம p அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். என்ன என்ன சொல்லுவீங்க? கர்லி பிரேசஸ் கொடுப்போம். இல்லன்னா வந்துட்டு நம்ம div கூட பண்ணலாம். div div வந்துட்டு இதா கூட வச்சுக்கலாம் நீங்க. என்ன சொல்றது? செலக்டரா வச்சுட்டு கூட பண்ணலாம். ஆனா நம்ம அதுக்கு பதிலு divக்குள்ள ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. சோ இது வந்து கிளாஸோட வேல்யூ அந்த சிட்டிங்கிற வேல்யூக்கு வந்து அந்த சிட்டிங்கிற கிளாஸுக்கு வந்து இன்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஓகே. இன்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இதுக்கு இருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கிளாஸ் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சேம் கிளாஸே. இப்போ இந்த சிட்டி கிளாஸ் கால் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து டொமேட்டோ ஆயிரும். கலர் வந்து ப்ளூ ஆகும். பார்டர் வந்து இதாகும். மார்ஜின் இதெல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. சோ இந்த div tag இதுல வந்து இந்த லண்டன் அண்ட் லண்டனீஸ் divனாலே வந்து ஒரு செக்ஷனா பிரிச்சுட்டு வரும். ஓகே. சோ ஒரு செக்ஷனா தான் வரும். அந்த இதுக்குள்ள வந்து அது என்ன ஆகணும்? அதுக்கு பார்டரு, கலரு, பேக்ரவுண்ட் கலரு, மார்ஜின் எல்லாம் செட் பண்ணி எங்க வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கலி இந்த இந்த பார்ட்ல என்ன இருக்கோ அது வந்து இதுல ஃபுல்லா அப்ளை ஆயிரும். அதனால இந்த கலர்ல வந்துருச்சு. ஓகே. அது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பாருங்க. டோக்கியோ இஸ் a கேபிட்டல் ஆஃப் ஜப்பான்ங்கிறது அனதர் div tag இங்க யூஸ் பண்ணிருக்கு. ஆனா ஏன் இந்த கலர் இங்க வரல? இந்த div tagக்கு வந்து கலர் வந்துருச்சு. இங்க இதுவும் div tag தான். ஆனா இது வந்து கலராவும் வரல, பார்டர் வரல, எதுவுமே இல்ல. ஏன்? ஏன்னா இந்த div tag உள்ள நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸும் இந்த கிளாஸோட வேல்யூ நம்ம இங்க யூஸ் பண்ணாதான் அந்த இது வந்து கால் ஆகும். ஓகே. சோ அது நம்ம யூஸ் பண்ணாதனால இது உங்களுக்கு பிளெயினா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு div tag இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் இதே கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. சோ இது கலர்ல வந்துருச்சு. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கிளாஸ் எலிமெண்ட் வந்து நீங்க மல்டிபிள் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கிளாஸே. இங்கேயும் யூஸ் பண்ணியாச்சு, இங்கேயும் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. நவ் நீங்க ஐடி அட்ரிபியூட் படிக்கும்போது உங்களுக்கு அது இன்னும் கிளியர் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதோட கிளாஸோட இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க வந்து கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கு? எஸ். இங்க பாருங்க கிளாஸ் இங்க தான் டிக்ளேர் பண்ணிருக்கு. ஓகே. சோ h1 this is a இங்க எல்லாம் கிளாஸ் இங்க இந்த கிளாஸ் நேம் என்ன? நோட். நோட்டுங்கிறது என்ன எழுதிருக்கு? ஃபாண்ட் சைஸ் வந்து 120% ஆகும். கலர் வந்து ரெட் ஆகும்னு கொடுத்திருக்கு. திஸ் இஸ் ஏ அப்படிங்கிறதுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன் ஆகாது? பிகாஸ் இந்த ஹெட்டிங் டேக்குள்ள நம்ம இது கால் பண்ணலாம். இந்த கிளாஸ் நோட் வந்து இந்த h1க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால இது பிளெயினா பிளாக்காவே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணிருக்கு. நம்ம ஸ்பேன் டேக் முன்னாடியே படிச்சோம்ல. பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்டைல் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்பேன் யூஸ் பண்ணோம் படிச்சோம் முன்னாடியே. சோ இந்த ஸ்பேனுக்குள்ள இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த இது வந்து இங்க கால் ஆயிரும். சோ இந்த சைஸும் இந்த கலரும் இந்த ஸ்பேன் முடியற வரைக்கும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிற வேர்டு ஸ்பேன் முடியறதுக்குள்ள இது ஒண்ணுதான் இருக்கு. சோ அதுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. 120% ரெட் கலர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெட்டிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகல. ஏன்னா ஸ்பேனுக்குள்ள மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கும். பிகாஸ் ஸ்பேனுக்குள்ள மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. நவ் மறுபடியும் அடுத்தது பேராகிராஃப் டேக். அதுக்குள்ள திஸ் இஸ் வெரி அப்படின்னு கொடுத்துட்டோம். அது வந்து நார்மலா வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பேன் கொடுத்தாச்சு. அதுக்குள்ள ஸ்பேன் கிளாஸ் இந்த நோட் யூஸ் பண்ணதுனால மறுபடியும் இந்த வேர்டுக்கு வந்து கலர் வந்துருச்சு. ஓகே. ஓகே. சோ இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து நம்ம கலரில் வந்துருச்சு. ஆனா இது ஏன் பெரிய சைஸா இது மாதிரி பிக் சைஸா ஏன் வரலாம்? ஏன்னா இது வந்து h1 டேக்குள்ள எழுதியிருக்கு.
ஓகே. H1 டேக்குக்குள்ள இந்த ஸ்பான் டேக் இருக்கு. அதனால தான் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாவே வந்து பிக் சைஸ்ல இருக்கு. இது வந்து H1 டேக் கிடையாது. P டேக்குள்ள வந்த ஒரு ஸ்பான் டேக். ஓகே. அதனால தான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் சைஸ் மாறல. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அது மாரி நானு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்க நோ நோட்டுங்கிறது வந்து கிளாஸ் நேம். அது வந்து கால் பண்ணும்போது, அது வந்து அதுக்கு சிஎஸ்எஸ் எழுதும்போது டாட் போடணும். ஓகே. அது வந்து இம்பார்ட்டன்ட். டாட் நாட் அப்படின்னு போடணும். ஓகே. கிளாஸ் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் வந்து டாட் அப்புறம் அது என்ன நேமோ அந்த நேம் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இது மறந்துடாதுங்க. ஐடி ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து ஐடி ஆட்ரிபியூட் படிப்போம். அப்போ வந்து நம்ம ஹேஷ் அப்புறம் ஐடி நேம் கொடுப்போம். ஓகே. ஸோ இது கிளாஸுக்கு வந்து டாட். Next, ID attribute is used to specify a unique ID for an HTML element. இது மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் சேம் வந்து யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ் நோட்டுங்கிறது 2 டைம் யூஸ் பண்ணோம். ஆனா ஐடி வந்து ஒரு டைம் தான். ஒரு வேல்யூக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து கால் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் இங்க வேறொரு மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க கிளாஸ் நோட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேணா நம்ம புதுசா வேறொரு கிளாஸ் கூட ஆட் பண்ணலாம். மேபி கிளாஸ் இங்க வந்து not1 அப்படின்னு போட்டுட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இங்க வந்து டாட் இதுக்கப்புறம் ஓகே ஆஃப்டர் திஸ் கர்லி பிரேசஸ் டாட் நாட் 2 அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ நான் எழுதலாம். ஓகே. ஒரு ஒரு பேஜுக்குள்ள எத்தனை கிளாஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் கிளாஸே வந்து நிறைய டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இந்த ஐடிக்கு வந்து எத்தனை ஐடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஐடி நேம் வந்து சேமா இருக்கணும். ஓகே. இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நாட் ஐடி ஈக்குவல் டு நாட் ஐடி ஈக்குவல் டு நாட் ஒன்னு வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே நேம்ல வந்து நிறைய இடத்துல நிறைய டேகுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஐடி. Okay, see the value of the ID attribute must be unique within the HTML document. The ID attribute is used by CSS and JavaScript to style or select a specific element. Same class மாதிரியே தான். அப்புறம் class attribute is case sensitive சொன்னோம்ல அதே மாதிரி ID attributeம் case sensitive தான். என்ன அதோட மீனிங்? class attribute ID attributeோட நேம் வந்து மேபி இப்போ முன்னாடி இதுக்கு வந்து பாருங்க நாட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இங்க கால் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுக்கணும். NOTE. இப்போ போய் கேபிட்டலோ இல்லைன்னா என் மட்டும் கேபிட்டலோ கொடுத்தனா வந்து இந்த கிளாஸே தான் நம்ம கால் பண்றோங்கிறது தெரியாது. ஓகே. ஸோ அதனால அது கேஸ் சென்சிட்டிவ் தான். அப்படி கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு வராது. ஓகே. உங்களுக்கு தெரியும் HTML வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகே. அதுல வந்து சிஎஸ்எஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கேஸ் சென்சிட்டிவ் தான். சிஎஸ்எஸ்ல சிலதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் ஐடி ஆட்ரிபியூட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகே. அப்புறம் இந்த ஐடி ஆட்ரிபியூட்டுக்கு இன்னொரு யூஸ் இருக்கு. இது வேணா கேட்கலாம். ஐடி ஆட்ரிபியூட் இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட் HTML புக் மார்க். இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. HTML புக் மார்க். நவ் முன்னாடி நம்ம கிளாஸ் எப்படி கால் பண்ணுவோம் சொன்னோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கெட் எலமெண்ட் பை கிளாஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். அதே மாதிரி ஐடி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணும்போது கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சா போதும் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம ஐடி இங்க யூஸ் பண்ணிருக்கு. எஸ் இங்க H1லயும் யூஸ் பண்ணி இங்க வந்து H2 இருக்கு. அதுல யூஸ் பண்ணலாம். ஐடி ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு H2 இருக்கு. அதுக்கப்புறம் Pல வந்துட்டு எந்த ஐடியும் எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ P வந்து ஜஸ்ட் அது மாதிரியே டிஸ்பிளேயா இருக்கு. அதுக்கப்புறம் H1 டேக் வந்து ஓபன் பண்ணிட்டு ஐடி வந்து மை ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஐடியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இங்க கால் ஆகுது இல்ல. ஸோ இங்க வந்து எப்படி எழுதியிருக்கணும் ஹேஷ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஐடி ஆட்ரிபியூட். கிளாஸா இருந்ததுன்னா டாட் போட்டிருக்கும். ஓகே. ஸோ ஹேஷ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டைல் பண்ணணுமோ அது எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இந்த ஸ்டைல் எல்லாமே எங்க வந்துடும் இந்த H1க்குள்ள நம்ம எழுதுறோமோ அதுக்கு வந்து பாருங்க கிராக் CSIT வித் திவ்யா வந்து எல்லோ கலர்ல வந்துருச்சு. பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்ல வந்துருச்சு. பேடிங் அப்படின்னா வந்து நீங்க இன்னும் படிப்பீங்க அதை பத்தி நம்ம சிலபஸ்ல பேடிங் ஒரு இதே இருக்கு.
பேடிங் அப்படின்னா இங்க இருந்து இந்த வால்ல இருந்து இந்த கண்டென்ட் கிட்ட எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்கிறது. இப்போ 40 px கொடுத்திருக்கனால இவ்வளோ ஸ்பேஸ்ல வந்து வந்திருக்கு. இப்போ 20 px இன்னும் கம்மியா கொடுத்துட்டோம்னா இந்த கிராக் CSYTங்கிறது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அந்த விட்த் வந்து மென்ஷன் பண்றதுக்காக எவ்வளோ கேப் வேணும் கண்டென்ட்டும் அந்த செல்லோட வாலும் தமிழ் எவ்வளோ விட்த் வேணும் சாரி ஸ்பேஸ் வேணுங்கிறது தான் மென்ஷன் பண்றோம் பேடிங். ஓகே. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா இருக்கு. ஸோ மொத்தமா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு யூசிங் திஸ் ஐடி. மறுபடியும் இன்னொரு H1 H2 ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இந்த நேம் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். யூனிக்கா இருக்கு. அவ்வளவுதான் நீங்க ஐடி பத்தியும் கிளாஸ பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செலக்டர்ஸ். இப்ப நம்ம பார்த்த இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது நீங்க டிஃபிகல்ட்டா நினைப்பீங்க. ஆனா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் சொல்றேன். சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னன்னா இப்ப நம்ம பண்ண இதெல்லாம் வந்து செலக்டர் தான். இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் அப்புறம் ஐடி ஆட்ரிபியூட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம் இல்ல. சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன யூஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, செலக்டர் இருக்கு, செலக்டர்னு ஒரு பார்ட் இருக்கு, அப்புறம் டிக்ளரேஷன் சொல்லிட்டு பார்ட் இருக்கு. இங்க பாருங்க பி பி அப்படின்னா அது வந்து செலக்டர் பார்ட். அதுக்கப்புறம் வந்து எழுதுறது வந்து என்ன காலன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதி அதுக்கப்புறம் செமிகாலன் போடுவோம் இல்லை. இதுக்கு வந்து டிக்ளரேஷன் பார்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து செலக்டர். இந்த செலக்டர் வந்து என்னென்ன விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த டிக்ளரேஷன் பார்ட்டை பத்தி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த செலக்டர் வந்து நிறைய வேஸ்ல நம்ம செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஓகே. ஸோ அது வந்து என்னென்ன இருக்கலாம், இது வந்து ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு சிம்பிள் செலக்டர், காம்பினேட்டர் செலக்டர், சியூடோ கிளாஸ் செலக்டர், சியூடோ எலிமெண்ட் செலக்டர், ஆட்ரிபியூட் செலக்டர். இதுல வந்து நம்ம இந்த சிம்பிள் செலக்டரும் காம்பினேட்டர் செலக்டரும் மட்டும் கொஞ்சம் இன்டெப்தா போகும். மற்றதெல்லாம் வந்து பார்க்க மாட்டோம். ஓகே. இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட், சிம்பிள் அண்ட் காம்பினேட்டர். ஓகே. சிம்பிள் செலக்டர் அப்படின்னா இப்ப நம்ம படிச்சதுதான் ஐடி கிளாஸ். இந்த ஐடியும் கிளாஸும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த நேம் முன்னாடியும் வந்து நம்ம செலக்டர் யூஸ் பண்ணோம் இல்ல. எப்படி H1 இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் இல்ல. இது என்ன யூஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு எலமெண்ட் பாடிங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணிட்டும் நம்ம செலக்டர் ஆயிடுச்சு இல்ல. ஸோ செலக்டர் வந்து சிம்பிள் செலக்டர்ல வருதா இதெல்லாம், இது ஒரு எலமெண்ட் செலக்டர். இது அதுக்குள்ள அப்புறம் நம்ம கிளாஸ் செலக்டர் படிச்சோம், ஐடி செலக்டர் படிச்சோம். இதெல்லாம் கம்ஸ் அண்டர் தி சிம்பிள் செலக்டர். அதுக்கப்புறம் காம்பினேஷன் செலக்டர் அப்படின்னா நிறைய காம்பினேஷன்ல பண்றது. நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். செலக்ட் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம். அதுக்குள்ள ஒரு இது மட்டும் பி மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லைன்னா திவ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். காம்பினேஷன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு பண்றதுதான் காம்பினேட்டர் செலக்டர். சியூடோ கிளாஸ் செலக்டர் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் சர்டைன் ஸ்டேட், அதோட சம் ஸ்டேட் பேஸ் பண்ணிட்டு பண்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. செலக்ட் அண்ட் ஸ்டைல பார்ட் ஆஃப் அன் எலிமெண்ட்டுக்கு வந்து சியூடோ எலிமெண்ட் செலக்டர்னு சொல்லுவோம். செலக்ட் அண்ட் ஸ்டைல பார்ட் ஆஃப் அன் எலிமெண்ட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலா போகிறது இது ரெண்டும் தான். இருந்தாலும் நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் இது மட்டும் தெரியணும். ஓகே. ஸோ சியூடோ எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னா செலக்ட் அண்ட் ஸ்டைல் a part of an element. attribute selector அப்படின்னா select element based on an attribute or attribute value. ஓகே. ஸோ இன்டெப்தா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா இது வந்து ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு லைக் திஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம செலக்டர்ஸ் வந்து என்னென்ன பிரிச்சுக்கலாம் அப்படின்னா எலிமெண்ட் செலக்டர், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர். இந்த மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ குரூப்பா பண்ணலாம், அதாவது குரூப் செலக்டர். நம்ம நிறைய 2-3 எலிமெண்ட்ஸ் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணிட்டு பண்ணலாம். அப்புறம் யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது ஈஸி தான். அப்புறம் காம்பினேட்டர் செலக்டர்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ எலிமெண்ட் செலக்டர் உங்களுக்கு தெரியும், ஐடி செலக்டரும் கிளாஸ் செலக்டர் இது மூணுமே உங்களுக்கு கிளியர் தானே. எலிமெண்ட் செலக்டர்னா ஜஸ்ட் பி டேக் சாரி பி அப்படின்னு சொல்லிட்டு செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அண்டர் இது கர்லி பிரேசஸ், தென் ஆட்ரிபியூட் வேல்யூ மேபி கலர், தென் காலன் அதோட வேல்யூ ரெட். ஓகே. தென் செமிகாலன் இது பண்ணுவோம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட் மட்டும், இதுதான் எலிமெண்ட் செலக்டர். அப்புறம் ஐடி செலக்டர் நீங்க பார்த்துட்டோம், ஹேஷ் கொடுத்து பண்றது. கிளாஸ் வந்து டோட்டு கொடுத்து பண்ணுவோம். குரூப் செலக்டர் நம்ம பார்க்க போறோம்.
இந்த எலமெண்ட் செலக்டர் மறுபடியும் இங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைல்ல, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எலமெண்ட் செலக்டர். இதோட எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த பி இதுக்கு வந்து இந்த பி எங்க வருதோ அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க 3 பி இருக்கு, 3 பிக்குமே வந்துட்டு இந்த சென்டரும் ப்ளூவும் அப்ளை ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடி செலக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மறுபடியும் நிறைய எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன் இதுல. பாருங்க, பேரா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி யூஸ் பண்ணிருக்கேன். அதோட இது என்னென்ன இருக்கு, டிக்ளரேஷன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யாங்கிற இதுக்கு தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் பி. ஸோ அது வந்து ப்ளூல வந்துருச்சு. அதுக்கடுத்த பிக்கு வந்தது வரல, ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஐடி இங்கே யூஸ் பண்ணவும் கூடாது, பிகாஸ் பேரா ஒன் டைம் தான் இந்த ஐடி யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் நீங்க உங்களுக்கு வேறொரு ஐடி யூஸ் பண்ணணும்னா பேரா 2 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க செப்பரேட்டா இங்க எழுதணும். ஓகே, கிளாஸா இருக்கு அப்படின்னா வேணா 2 டைம் எல்லாம் யூஸ் பண்ணலாம், மோர் தேன் 1. ஸோ இது கிளாஸ் செலக்டர் வந்து பார்த்ததே தான். கிளாஸ் வந்து டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம், டாட் சென்டர். ஓகே, ஸோ இந்த டாட் சென்டர் எங்க யூஸ் பண்ணிருக்கு, இந்த 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்கு. ரெண்டுமே வந்து பர்பிள் கலரா மாறிடுச்சு, பிகாஸ் சென்டர் அண்ட் பர்பிள் இங்க கொடுத்தோம். ஓகே, யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாவே இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கலர் ப்ளூ அப்படின்னு தான் இதோட டிக்ளரேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டாருங்கிறது செலக்டர், இந்த ஸ்டார் செலக்டரை தான் நம்ம யூனிவர்சல் செலக்டர்னு சொல்றோம். ஸோ இது கொடுத்துட்டோம்னா ஹோல் பேஜ் வந்து அலைன்மெண்ட் சென்டர் ஆயிடும், கலர் வந்து ப்ளூ ஆயிடும். யூனிவர்சல் செலக்டர் சிம்பிள். ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் H1 பி இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்க பார்த்தேன்னா ஹலோ வேர்ல்டு என்ன சென்டர் ரெட் அல்ல. அதுக்கப்புறம் ஆனா இங்க ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பேரா 1 கொடுத்துருக்கு, அதுக்கு இங்க எதுவுமே எழுதல. எனிவே நம்ம ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் பேஜில் இதை நீங்க பார்க்கணுங்கிறது இல்ல, ஏன்னா பேரா 1க்கு வந்து இங்க கோடிங் எழுதலாம். ஓகே, ஸோ இங்க என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிறது ஃபுல்லா வந்து இந்த ஹோல் பேஜில் வந்து அப்ளை ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் செலக்டர், அதுவும் ஈஸி தான், நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். H1க்கு மட்டும் நம்ம கொடுத்து H1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணோம்னா அது வந்து எலமெண்ட் செலக்டர், ஒரு எலமெண்ட் மட்டும் யூஸ் பண்றோம். இப்போ மோர் தேன் 1 எலமெண்ட்டுக்கு இப்போ H1 H2 P மூணுக்குமே வந்து ஒரே ஸ்டைல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா, ஜஸ்ட் காமா போட்டுட்டு இந்த மூணுமே ஆட் பண்ணிட்டு நார்மலா நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது மூணுலுமே வந்து இந்த சென்டர் அண்ட் ரெட்டும் வந்துடும். ஓகே, ஸோ தி குரூப்பிங் செலக்டர் செலக்ட்ஸ் ஆல் த HTML elements with the same style definition. ஓகே, ஸோ அதோட டீட்டெயிலா மறுபடியும் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எழுதுறதுக்காக ஹேஷ் ஐடி செலக்டர் அதோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்டோம்னா இது மாதிரி இப்போ ஒரு நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஹேஷ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ செலக்டட் எலமெண்ட் வித் ஐடி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஐடி இருக்கிற என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் போய் ஸ்டைல் ஆகும். அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகே, இது வந்து குரூப்பா பண்றது இந்த குரூப்பிங் செலக்டர். ஓகே, திஸ் இஸ் குரூப்பிங் செலக்ட். நெக்ஸ்ட் தான் வந்து காம்பினேட்டர் செலக்டர். இது வந்து இன்னும் ஒரு 3-4 டைப்ஸ் இருக்கு, ஆனா ஈஸி தான், நல்லா கவனிச்சுவாங்க. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செலக்டர், அதாவது ஒரு செலக்டரும் இன்னொரு செலக்டரும் தமிழ் ரெண்டும் கூட சம் ரிலேஷன் வந்து வச்சது வந்து பண்ற செலக்ஷன் தான் இது. அது நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். CSS செலக்டர் கேன் கண்டெயின் மோர் தேன் ஒன் சிம்பிள் செலக்டர். பிட்வீன் த சிம்பிள் செலக்டர் we can include a combinator. ஓகே, ஸோ இது உங்களுக்கு இப்ப புரியாது, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டிசெண்டன்ட் செலக்டர், சைல்ட் செலக்டர், அட்ஜசன்ட் செலக்டர், ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னு 4 டைப் இருக்கு. ஓகே, இது எப்படி டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னா நம்ம எழுத மாட்டோம், டிசெண்டன்ட் செலக்டர்னு எழுத மாட்டோம். ஜஸ்ட் வந்து அந்த செலக்டர் யூஸ் பண்ணிட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா அது டிசெண்டன்ட் செலக்டர் என்ன ஒர்க் பண்ணும் அது வந்து பண்ணும். சைல்டு செலக்டர் அப்படின்னா இப்ப திவ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு இந்த கிரேட்டர் தான் சிம்பிள் கொடுத்துட்டோம்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், இது வந்து சைல்டு செலக்டர் தான். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டருக்கு என்ன கொடுப்போம், பிளஸ்.
ஓகே, பி அப்படிங்கிற மாதிரி செலக்டர் தான் யூஸ் பண்றோம்னா பி பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த டிக்ளரேஷன் எழுதிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? இது வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் தான். அப்புறம் இது மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் இல்ல, டைல்டு சிம்பிள் அப்படி கொடுத்துட்டோம்னா அதோட மீனிங் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா இப்போ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட கிராண்ட் ஃபாதர், ஓகே, கிராண்ட் ஃபாதரோட டிசெண்டன்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஓகே, ஐ மீன் இப்போ என்னோட கிராண்ட் ஃபாதரோட டிசெண்டன்ட் என்னோட ஃபாதரோட டிசெண்டன்ட் நான், இப்போ என்னோட குழந்தைங்க வந்து என்னோட டிசெண்டன்ட், அது மாதிரி. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி இப்போ திவ்வோட டிசெண்டண்டா இருக்கிற பிஏ எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும். அதுக்கு தான் அதோட மீனிங். திவ்வோட இந்த திவ் டேகுக்கு டிசெண்டண்டா பி இருக்கோ, நிறைய பி இருக்கலாம். அதுல திவ்வோட டிசெண்டன்ட் பி என்ன பார்த்துட்டு அதுக்கெல்லாம் போய் என்ன ஆகும்? பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ ஆகும். நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. திவ் பி அப்படின்னு கொடுத்துருக்கு. திவ்வுக்கு அப்புறம் இங்க பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா? that means this is a descendant selector. சொல்லியாச்சு இல்ல ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு. ஓகே, so this is a descendant selector அப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஓகே, இதை எடுத்துக்கும். ஓகே, நம்ம ரன் பண்ணும்போது அது வந்து எடுத்துக்கும். இங்க ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, இது டிசெண்டன்ட் செலக்டர். இப்போ என்ன டைரக்டா பார்க்கும்? திவ்வுக்கு டிசெண்டண்டா பி இருக்காங்கிறது பார்க்கும். ஓகே, இங்க H2 இதெல்லாம் வேண்டாம். பி இருக்கு, இதெல்லாம் நார்மலா தான் டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் இதுல எல்லாம் எதுவுமே வந்து இங்க எழுதல. ஒன்லி திவ்வோட டிசெண்டண்டா பி இருக்கான்னு பாக்குறோம். இந்த பி வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. இங்க பாருங்க ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு. த டிசெண்டன்ட் செலக்டர் மேட்சஸ் அப்படிங்க இந்த சென்டென்ஸ் கலர் சேஞ்ச் ஆகல. ஏன்? பிகாஸ் இது வந்து திவ் டேகோட டிசெண்டன்ட் கிடையாது. பிகாஸ் திவ்வுக்கு அப்புறம் வரல, இது முன்னாடி வந்திருக்கு. ஓகே, சோ இந்த பி வந்து சேஞ்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கதான் திவ்வே ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கதான் திவ்வே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த திவ்வில வந்து திவ்வோட டிசெண்டன்ட் தான். ஓகே, மேபி நம்ம வச்சுக்கலாம் திவ்வோட சன்னு தான் பி. ஓகே, சோ ஓகே, மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த திவ் அது வந்து என்ன கலர்ல வந்துருக்குங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரீன். ஓகே, கிரீன்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சன் இருக்கு. ஓகே, சோ பி மை செகண்ட் பேராகிராஃப் இந்த திவ். ஓகே, அதுவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த பி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, செக்ஷனுக்குள்ள பி வந்திருக்கு. ஓகே, செக்ஷனுக்குள்ள பி வந்திருக்கு. இருந்தா கூட மை தேர்ட் பேராகிராஃப் இந்த திவ்ங்கிறது கிரீன்ல வந்துருச்சு. ஏன்? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிசெண்டன்ட் அப்படின்னா கிராண்ட் ஃபாதரோட சன் அது கூட ஆயிடும். இப்ப திவ்வு க்ளோஸ் ஆகல இது வரைக்கும். திவ்வுக்குள்ளதான் இது எல்லாமே வந்திருக்கு. ஓகே, திவ்வில பி வந்திருக்கு, பிக்குள்ள செக்ஷன் இருக்கு, சாரி பி இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஷன் வேணா நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். திவ்வோட ஒரு சன் இது, ஒரு சன்னு பி, இன்னொரு சன்னு அனதர் பி, இன்னொரு சன்னு செக்ஷன், அந்த சன்னுக்கு ஒரு சன்னு தான் இந்த அனதர் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனி ஹவ் இது வந்து திவ்வோட டிசெண்டன்ட் தான். ஏன்னா திவ்வு க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திவ்வோட கிராண்ட் சன்னு தான் இந்த பி, இந்த சன்னோட சன்னு தான் இந்த பி. ஸோ மை தேர்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறதும் என்ன ஆயிரும்? கலரும் வந்துடும். அதுக்கப்புறம் திவ்வு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி எதுவுமே வந்து உங்களுக்கு வராது, இந்த கலர்ல வராது. அதனாலதான் இந்த மீதி இருக்கிற இந்த பாட்டெல்லாம் வந்து நார்மல் கலர்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிசெண்டன்ட் செலக்டர். நெக்ஸ்ட் வந்து சைல்டு செலக்டர். சைல்டு செலக்டர் அப்படின்னா ஸ்பேஸ் வராது, இங்க இந்த மாதிரி கிரேட்டர் தான் சிம்பிள் வரும். ஓகே, சைல்டு செலக்டர் ஈஸி இல்லை. சைல்டு செலக்டர் செலக்ட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் தட் ஆர் சில்ட்ரன் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபைட் எலிமெண்ட். அதாவது எல்லா டிசெண்டன்ட்டுமே வந்து மாறாது. இங்க பார்த்தோன்னா சைல்டு, இங்க பாருங்க இந்த திவ்வோட சைல்டு பியும் செக்ஷனும் தான். ஓகே, ஆனா இது டிசெண்டன்ட் யூஸ் பண்ணதுனாலதான் இந்த பியும் மாறி இருக்கு. ஆனா சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா சில்ட்ரன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதோட ஃபுல் டிசெண்டன்ட் வந்து மாறாது. இந்த பி இங்க வந்து நீங்க கிரேட்டர் தான் சிம்பிள், அதாவது சைல்டு செலக்டர் தான் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பி இந்த செக்ஷன் இந்த மூணுமே மாறும். ஆனா இந்த செக்ஷன் வராது. ஏன்னா செக்ஷன் வந்து பி திவ்வோட பி, திவ்வில சைல்டா பி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் மாறும். ஸோ இந்த ரெண்டு பி மட்டும்தான் மாறும். செக்ஷன் வந்து இல்லைங்க, செக்ஷன் கொடுக்கல. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியர் ஆகும்.
see div greater than p, that means this is a child selector. Okay, now எங்க div open ஆயிருக்கு, இங்க open ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி p இருக்கு. ஓகே, இதுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகல. ஓகே, now இந்த div open பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு p வந்துருச்சு, அதாவது divோட child வந்தது. கண்டிப்பா divோட இது வந்து child selectorனால child வந்து கலர் பிங்க் ஆயிரும். ஓகே, பிங்க் ஆயிருச்சு. இன்னொரு சைல்டு வந்துருச்சு. ஓகே, அதுவும் பிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு இருக்கு. திவ்வோட சைல்டு தான் செக்ஷனும். ஆனா செக்ஷன் வந்து இந்த இது வந்து பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கலர் சேஞ்ச் ஆகல. ஏன்னா திவ்வோட இந்த பர்டிகுலர் இந்த சைல்ட மட்டும்தான் மாத்த போறோம். எல்லா சில்ட்ரனையும் மாத்த போறது இல்ல. ஒன்லி திவ்வோட பி அப்படின்னு கூப்பிடுற சைல்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த செக்ஷன் வந்து அனதர் சைல்டு, அதை வந்து நம்ம மாற்ற மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. அது முடிச்சுட்டு செக்ஷன் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த சைல்டோட ஒர்க் முடிஞ்சிட்டு அடுத்தது மறுபடியும் இந்த திவ்வுக்கு முன்னாடி ஒரு சைல்டு கூட பி வருது. ஓகே, இது திவ்வோட சைல்டு தானே. ஓகே, பேரா 4ம் கலர் மாறி இருக்கு. ஸோ திவ்வு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதுதான் வந்து சைல்டு செலக்டர். இதே அவுட்புட் வந்து நான் இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகுறதுக்காக அதே அவுட்புட் இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நெக்ஸ்ட் சிப்ளிங் காம்பினேட்டர். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் என்ன பண்ணோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதோட சிண்டாக்ஸ் வந்து பிளஸ். ஓகே, பிளஸ்ன்னு போடுவோம். ஸோ div பிளஸ் பி அப்படின்னா பிளஸ் பார்க்கும்போதே வந்து இது அட்ஜசன்ட் செலக்டராங்கிறது எடுத்துக்கும். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். ஸோ திவ்வோட அட்ஜசண்டா வர, அதாவது திவ்வு முடிச்சுட்டு வர ஃபர்ஸ்ட் பிய வந்து மாத்திடும். அதுதான் இதோட மீனிங். ஓகே, திவ்வு முடிச்ச உடனே அட்ஜஸ்டண்டா வர ஃபர்ஸ்ட் பிய மட்டும் மாத்தும். நிறைய பி இருந்தனா அதை ஃபர்ஸ்ட் மட்டும் தான் மாத்தும். ஓகே, திவ்வுக்கு எதுவுமே மாத்தாது. இப்ப பாருங்க, திவ்வுக்குள்ள பேரா 1ம் பேரா 2 இருக்கு. அதுக்கு எதுவுமே வந்து இந்த பர்பிள் கலர் வராது. திவ்வு முடிச்ச உடனே அட்ஜஸ்டண்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் பி என்ன, அந்த பேரா 3 தான். ஓகே, பேரா 3க்கு வந்து இந்த கலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேரா 4க்கு எல்லாம் வராது. ஏன்னா அது அட்ஜஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ மறுபடியும் div டேக் ஓபன் பண்ணியாச்சு. பேரா 5, 6 எதுவுமே கலர் மாறாது. ஏன்னா இது வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். ஓகே, திவ்வு முடிச்ச உடனே அட்ஜசண்டா ஃபர்ஸ்ட் யாரு வருது, இந்த பேரா 7 வருது. பேரா 7க்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். இதுக்கு இன்னொரு பேரு வந்து சப்சிக்வெண்ட் சிப்ளிங் காம்பினேட்டர். இதுக்கு வந்து டைல் சிம்பிள் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து div அந்த சிம்பிள் போட்டாச்சு. அது இதோட மீனிங் என்ன, இங்க வந்து ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் யூஸ் பண்ணிருக்கு. இதோட பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ ஆயிடும். இதோட இந்த திவ்வு முடிச்ச உடனே, திவ்வு எங்க முடியுமோ முடிச்சதுக்கு அப்புறம் வர எல்லா சிப்ளிங்கும், இந்த அதாவது திவ்வோட சிப்ளிங்ஸ் எல்லாமே திவ்வு முடிச்சதுக்கு அப்புறம் திவ்வுக்கு வர இதெல்லாம் திவ்வோட பிரதரோ சிஸ்டரா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, திவ்வு முடிச்ச உடனே பி வந்திருக்கா. ஓகே, இந்த தேர்ட் பேரா வந்து நம்ம இந்த கலர் போட்டுரும். அதுக்கப்புறம் கோடு வந்து வராது. கோடுக்கு வந்து கலர் மாறாது. ஏன்னா திவ்வுக்கு அப்புறம் வர எந்த சிப்ளிங்க தான் மாத்தும், ஒன்லி பி அப்படிங்கிற சிப்ளிங்க மட்டும்தான் மாத்தும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சிப்ளிங் வருது பி, 4th பேரா. ஸோ அதுக்கு மாறும். ஓகே, மறுபடியும் எத்தனை டைம் பி வந்துருச்சாலும் இதோட டைரக்ட் சிப்ளிங்கா இருக்கிறதுனால அதை வந்து கலர் மாறிடும். ஓகே, அதுதான் வந்து ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். ஸோ உங்களுக்கு மறுபடியும் எல்லா செலக்டரும் ஒன்று ஜஸ்ட் சொல்றேன். எல்லாம் கூட கன்ஃபியூஷன் ஆயிருக்கும், எனக்கு கண்டிப்பா தெரியும். டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கும். டிசெண்டன்ட் ரொம்ப ஈஸி. நம்மளோட கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அது முடியற வரையும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திவ்வு முடியற வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்ப திவ்வு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பி, மறுபடியும் பி, அதுக்கப்புறம் செக்ஷனோட சன்னு தான் இந்த பி. இருந்தா கூட இந்த பியையும் கூட நம்ம மாத்தி இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த 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 திவ்வோட சன்னோட சன்னு, திவ்வோட சன் இந்த செக்ஷன் சன்னோட சன்னா இருந்தா கூட இந்த பிஏ நம்ம இந்த பிஏ தானே கொடுத்துருக்கு. இந்த பிஏ நம்ம கன்சிடர் பண்ணி சேஞ்ச் ஆயிருக்கு. சைல்டு செலக்டர் அப்படின்னா சைல்ட மட்டும் மாத்திக்கும். ஸோ இங்க பார்த்தேன்னா திவ்வுக்குள்ள என்னென்ன இருக்கு, பி, 2 பி, இது ரெண்டும் தான் திவ்வு பியா இருக்கிற சைல்ட மட்டும் மாத்தும். ஸோ 2 பியும் வந்து மாறி இருக்கு. ஓகே,
அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் முடிச்சக்கப்புறம் ஒரு திவ்வுக்கு ஒரு சைல்டு கூட இருக்கு. ஸோ அதுவும் மாறி இருக்கு. ஸோ அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா திவ்வு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க திவ் பிளஸ் பி அப்படின்னா திவ்வு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பியை மாத்திக்கும். ஓகே, ஸோ இங்க திவ்வு முடிச்சாச்சு. திஸ் இஸ் திவ்வு முடிச்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பி, அதாவது பேரா 3 முடிஞ்சு கலர் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த திவ்வு முடிச்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பி வந்து பேரா 7 அதுவும் வந்து மாறி இருக்கு. ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா என்ன படிச்சோம்? ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா இது இந்த திவ்வோட சிப்ளிங்ஸ் எல்லாம் மாத்திக்கும். பி அப்படிங்கிற சிப்ளிங்ஸ் ஏதாவது இருக்கா அதையெல்லாம் வந்து மாத்திக்கும். ஸோ திவ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சிப்ளிங் பி இருக்கா? எஸ் பிங்கிற சிப்ளிங் இருக்கு. இங்க 2 இடத்துல இருக்கு. ரெண்டையும் வந்து மாத்திக்கும். ஓகே, ஸோ இந்த நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சின்டாக்ஸும் இந்த மாதிரி கேட்கலாம். தி பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் செலக்டர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஎக்ஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிலபஸ்ல இருக்கு. அது வந்து ஜஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் போக தேவையில்லை. கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய பார்க்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றா இன்டெப்தா போயிட்டு இருந்தோம்னா நம்மளால எல்லாம் கூட படிக்க முடியாது. ஸோ ஓவராலாக படிச்சுட்டு அப்புறம் கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னா வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்துட்டு பாக்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும் HTML. ஸோ இதுக்கடுத்து 4 elements இருக்கு. CSS model a box that wraps around every HTML element consists of இந்த 4மே நோட் பண்ணிக்கோங்க. content, padding, border, margin. ஓகே, ஒரு இது எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸா தான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ட்ரீட் ஆகுது. இதுக்குள்ள வந்து கண்டென்ட் இருக்கும், பேடிங் இருக்கும். பேடிங் அப்படின்னா இந்த ஸ்பேஸ், இந்த கண்டென்ட்டுக்கும் இதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ், அப்புறம் பார்டர் அண்ட் மார்ஜின். ஓகே, ஸோ கண்டென்ட் அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் த பாக்ஸ் வேர் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் அப்பியர், ரைட். பேடிங் அப்படின்னா இந்த பார்ட், இதுக்கும் இடையில இருக்கிற பார்ட். இது பேடிங் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு வேற கலர் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ பார்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பார்டர் தட் கோஸ் அரவுண்ட் த பேடிங் அண்ட் த கண்டென்ட். மார்ஜின் அப்படின்னா கிளியர்ஸ் அன் ஏரியா அவுட் சைட் த பார்டர். மார்ஜின் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, CSS padding properties are used to generate space around an element content. இப்போ இதுதான் கண்டென்ட், அதுக்கு இடையில இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், டாப்ல இருந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ரைட்ல இருந்து எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், பாட்டத்துல இருந்து பாட்டத்துல இருந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு, இங்க இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன ஸ்பேஸ் வேணும், அது மாதிரி நம்ம கொடுக்கறது தான் வந்து என்ன பேடிங் அப்படின்னா. இங்க பாருங்க, இதுதான் இதோட வேல்யூ. ஓகே, டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இது மாத்தக்கூடாது. டாப் லெஃப்ட் அங்க எப்படி இல்லை எழுதக்கூடாது. டாப் அதுக்கப்புறம் ரைட் இது நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கணும். இது வந்து கேட்பாங்க. ஓகே, டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரைட்டுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸா கொடுத்துருக்கு. 30 px தான் ரைட்ல இருந்து, அதனாலதான் இங்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. ஆனா லெஃப்டோட வந்து 80 px இருக்கு. அதனால இங்க பாருங்க, இந்த செல் பேடிங் வந்து நிறைய இருக்கு. டாப்ல இருந்து பாட்டம் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்? ரெண்டுமே 50 px கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆர்டர். நீங்க வந்து கோடிங் எழுதும்போது ஈவன் டாப் ரைட்னு எல்லாம் மென்ஷன் பண்ண கூட தேவையில்லை. இப்படி போட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா வந்து நீங்க பேடிங், அப்புறம் இது உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் செலக்டர் அண்ட் திஸ் பார்ட் இஸ் டிக்ளரேஷன் பார்ட்ல இது வந்து ஆட்ரிபியூட், அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூஸ் இது. ஓகே, ஸோ என்ன பண்றீங்கன்னா இந்த டாப் ரைட் பாட்டம் எல்லாம் எழுத தேவையில்லை. அதுக்கு பதில் சும்மா இந்த வேல்யூஸ் எழுதினாலும் போதும். அப்போ இது கரெக்டா அது எடுத்துக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப்பா எடுத்துக்கும், செகண்ட் ரைட்டா எடுத்துக்கும், தேர்டு பாட்டம், ஃபோர்த்து லெஃப்ட். இன் கேஸ் நீங்க 3 வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து 3 வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன படிச்சோம்? டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட், டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட், இதுதானே ஆர்டர். அப்ப என்ன எடுக்கும்னா 3 வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்ணும்னா இந்த 25 px வந்து டாப்பா எடுத்துக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுக்கிற வேல்யூ டாப்பா எடுத்துக்கும். செகண்ட் கொடுத்திருக்கிற வேல்யூ இருக்குல்ல இந்த 50 px, இந்த 50 px என்ன பண்ணும்னா ரைட்டும் லெஃப்டும் பாட்டம் கூட எடுக்க மாட்டாது. ரெண்டும் ரெண்டு தானே, ரைட் லெஃப்ட் ரெண்டும் தானே காம்பினேஷன். ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து இந்த செகண்ட் வேல்யூ எடுத்துக்கும். அப்புறம் பாட்டம் வந்து
இந்த இந்த 7 மூணாவது கொடுத்திருக்கிற வேல்யூ இருக்குல்ல அது வந்து பாட்டமா எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்க இங்க வந்து ஒரு வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா இது ரைட் வேல்யூ இருக்கு, அப்புறம் ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்குன்னா இந்த லாஸ்டா இருக்கிற இந்த லெஃப்ட் வேல்யூ இருக்கு இல்ல, இந்த ரைட்டும் லெஃப்டும் கூட 50 எடுத்துக்கும். அது நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க 2 வேல்யூ தான் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 25 and 50 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் தானே காம்பினேஷன், டாப் அண்ட் ரைட் காம்பினேஷன் வருமா, டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் அதுதானே காம்பினேஷன். ஸோ டாப் அண்ட் பாட்டத்தின்னு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும், செகண்ட் வேல்யூ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்லி எடுத்துரும். ஓகே, நோட் பண்ணணும். இதே மாதிரிதான் மார்ஜின். இப்ப நம்ம படிச்சிருக்கிறது பாக்ஸோட பேடிங் படிச்சோம். அடுத்தது மார்ஜின் இதே மாதிரிதான், இதே டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இதுவும் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நம்பர் கொடுத்தா போதும். ஆனா வந்து இதே மாதிரி மூணு நம்பரா இருந்தா 3 மட்டும்தான் கொடுத்தேன்னா முன்னாடி சொன்னா அதே லாஜிக் தான் இங்கேயும். ஓகே, இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆட்டோ, லெங்த், பர்சன்டேஜ், இன்ஹெரிட், இது மாதிரி 4 வேல்யூஸ் இருக்கு, மேபி கேட்கலாம். ஆட்டோ அப்படின்னா the browser calculates the margin. ஓகே, அது மாதிரி லெங்த் அப்படின்னா ஸ்பெசிஃபை மார்ஜின் இன் பிஎக்ஸ் பிடி. அது பிஎக்ஸா இருக்கா, நம்ம இங்க வந்து பிஎக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை, அது மாதிரி பிடியா கொடுக்கணுமா, சிஎம்ஆ கொடுக்கணுமா, அது மாதிரி. பெர்சன்டேஜ் வந்து ஸ்பெசிஃபை மார்ஜின் இன் பெர்சன்டேஜ் ஆஃப் விட்த் ஆஃப் கண்டெய்னிங், அதாவது பெர்சன்டேஜில் கொடுக்கலாம் விட்த் எல்லாம். ஓகே, அது மாதிரி கொடுக்கலாம். எனக்கு தோணும் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதை எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். மார்ஜின் ப்ரௌசரே வந்து மார்ஜின் கால்குலேட் பண்ணும். ஓகே, அப்புறம் இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கு, அது கொடுத்துட்டோம்னா ஸ்பெசிஃபை த மார்ஜின் ஷுட் பி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட் எலமெண்ட். அதெல்லாம் ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட் இது மாதிரி 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஓகே, இது மார்ஜினுக்கு. இந்த பெர்சன்டேஜ் இல்லைன்னா இன்ஹெரிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து மார்ஜினுக்கு இருக்கா, பேடிங் இருக்கான்னு கேட்டோன்னா அட்லீஸ்ட் நீங்க சொல்லலாம் இல்லையா, மார்ஜினோட ப்ராப்பர்ட்டி தான் இன்ஹெரிட். ஓகே, ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அப்புறம் நெகட்டிவ் வேல்யூஸும் அலோடு தான் மார்ஜின்ல. ஓகே, அது வேணா கூட ஸ்டேட்மெண்டா கேட்கலாம், மார்ஜின் நெகட்டிவ் வேல்யூஸ் அலோ ஆகுதா, எஸ் அலோட். நெக்ஸ்ட் நீங்க வந்து எது மாதிரி படிக்கணும் தெரியுமா, இப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் அலோடு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க, உடனே உங்களை மைண்டில் டவுட், இப்ப எனக்கு டவுட் வந்துருச்சு, பார்டருக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் அலோடா அப்படின்னு டவுட் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்னால இப்ப சர்ச் பண்ண முடியல, உடனே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு மார்ஜினுக்கு சாரி பார்டருக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அலோடா அப்படின்னு பாத்திரணும். இப்படிதான் படிக்கணும். ஓகே, எல்லாமே நமக்கு சொல்ல முடியாது இல்லை. இப்ப நான் கூட உங்க கிளாஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வரும். ஓகே, உங்க மைண்ட்ல வர எனக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நான் இந்த ஸ்லைடு கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ இப்பதான் எனக்கு இந்த டவுட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிப்பீங்கன்னு. கண்டுபிடிச்சிட்டு நீங்க இதுல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நெகட்டிவ் வேல்யூஸ் அலோடா இருக்கா இல்லையாங்கிறது. ஓகே, எதுக்கு, பார்டருக்கு இல்ல, பார்டர் இல்ல, பேடிங் அண்ட் பார்டர் ரெண்டுமே. ஓகே, மார்ஜினுக்கு அலோடுன்னு பார்த்துட்டோம், பேடிங் அண்ட் பார்டருக்கு அலோடாங்கிறது நீங்க பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு கமெண்ட் போடணும். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை வாட் கைண்ட் ஆஃப் பார்டர் டு டிஸ்பிளே. இது வந்து இதோட ப்ராப்பர்ட்டி பார்டர் ஸ்டைல் அப்படின்னு தான் கொடுப்போம். பார்டர் ஹைஃபன் ஸ்டைல், பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கொடுக்குற மாதிரி பார்டர் ஹைஃபன் ஸ்டைல். இதுக்கு இதெல்லாம் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட் இதெல்லாம் பைஹார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்னும் நம்ம எத்தனை பைஹார்ட் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல எல்லாம் எவ்வளோ இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட இது ஆகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர் பண்ணலாம் இல்லை, இது எல்லாமே படிக்க முடியும். ஓகே, ஸோ டாட்டட் டேஷ் ஒரு டைம் ரீட் பண்ணா கூட போதும். டாட்டட் டேஷ் சோலிட் டபுள் க்ரூவ் ரிட்ஜ், இதோட டீட்டெயில் எல்லாம் வேண்டாம், அந்த பேரு மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இன்செட், அவுட் செட், நன், ஹிடன், த பார்டர். ஓகே, இத்தனை இருக்கு. ஹிடன் இதுல வந்து மேபி இன்செட் அவுட் செட் எல்லாம் எதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டோம்னா பார்டரோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது மாதிரி அட்லீஸ்ட். ஸோ அவ்வளோதான் வந்து சிஎஸ்எஸ். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்எஸோட சிலபஸ் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாருங்க, இங்க இருக்கு. எஸ்,
ஸோ சிஎஸ்ல வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்டைல் ஷீட், யூசிங் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி பண்ணுவோம், கலர் ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் எப்படி மேனிபுலேட் பண்ணுவோம், ஃபாண்ட், பார்டர், பாக்ஸஸ் இப்போ பார்த்தோம், மார்ஜின், பேடிங், பொசிஷனிங் யூசிங் சிஎஸ்எஸ். பொசிஷனிங் யூசிங் சிஎஸ்எஸ் அப்படின்னா ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்கலே ஒன்றுமே பார்க்கல நான் சர்ச் பண்ணிட்டு. ஓகே, அப்புறம் கிளாஸ் அண்ட் ஐடி ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ல போட்டுறேன். பொசிஷனிங் யூசிங் சிஎஸ்எஸ். ஓகே, அப்புறம் கிளாஸ் ஐடி இது வந்து மெயின். இது இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஷீட், கிளாஸ் ஐடி செலக்டர். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. மறுபடியும் நம்ம கொஸ்டின்ஸ்ல நிறைய இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு இதாகும், என்ன சொல்றது, நீங்க படிச்சது வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஃபுல்லா கன்ஃபியூஸ்டா இருக்கும். பரவாயில்ல, நீங்க படிக்கிறீங்க, இப்ப லிசன் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. லிசன் பண்றது நீங்க நோட் புக்ல எழுதுறீங்க, அப்ப இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த நோட்டு ஜஸ்ட் ஒன்று எடுத்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க உங்களை மைண்டில் இருக்கிறது உங்க பிரெயின் கரெக்டா வந்து என்ன ஆன்சருக்குள்ள உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வந்து அது ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக உங்கள் லெவல் என்னங்கிறது உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்படி தான் வந்து படிக்கிறது. ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே.